கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நியூ சவுத் வேல்ஸ் தமிழ் திருச்சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கலந்து கொண்டு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அதோடு மாத்திரமல்லாமல் காணொளி ஊடாக எங்கள் சபையில் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட தயவாய் நீர் கூட்டி சேர்த்த உம்முடைய பிள்ளைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தேவரீட கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய சமாதானம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வர தடைப்பட்ட மக்களுக்காய் கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பாதுகாத்து வழி நடத்தும். என் கண்மலை மீட்புமாய் கர்த்தாவே, அடிமையின் வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் சிந்தனைகள், தியானம் சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. சத்துரு பலன் கொள்ளாதபடி செய்வீராக. எல்லாவது அந்தகார சக்தியின் கிரிகள், பொல்லாத ஆவிகள் நசரேயனாகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கட்டப்படுவதாக. ஆவியானவர் தாமே வெற்றி கொடி பிடிக்கும்படியாய் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் தெரிந்து கொண்டு வாசித்த வேத பகுதியிலே புலம்பல் 3ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலிருந்து தான் இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட வேத பாடம். 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மீண்டுமாக, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. சிலர் இந்த வசனத்தை கர்த்தருடைய சுத்த கிருபை என்று சொல்வார்கள். ஆனால் கர்த்தருடைய கிருபையே என்று எழுதியிருக்கிறது. நன்றாய் நாம் கவனிக்க வேண்டும். நாம் புதிய ஆண்டின் துவக்கத்திலே இருந்து நமக்கு ஆண்டவர் கொடுத்ததான ஒரு ஆசீர்வாதம், அந்த வார்த்தை தான் கிருபை. அது கிருபையின் மேல் கிருபை என்று எழுதியிருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்தை மீண்டுமாக நாம் வாசிக்க கேட்போம். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லோரும், all of us have received already grace upon grace. கிருபையின் மேல் நாம் ஒவ்வொருவரும் கிருபை பெற்றோம் என்று வேதம் சொல்கிறது. இந்த கிருபையை குறித்து தான் கடந்த 3 வாரங்களாக, கிழமைகளாக நாம் அதை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். அந்த வேத பாடத்தில் கிருபை. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட த கீவர்ஸ் புலம்பல் 3:22 சொல்கிறது, நாம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆக தேவனுடைய கிருபை நம்மேல் இருப்பதினாலே நாம் நிர்மூலமாகவில்லை. We are not destroyed, we are not perished, we are not consumed. ஆங்கில வேதமும் பலவிதமான மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய தமிழ் வேதாகமம் மாத்திரம்தான் அதிலே நீங்கள் 1வது பக்கத்திலே எடுத்து பார்ப்பீர்கள். ஆனால் அதிலே ஒரு வாக்கியம் இப்படி சொல்லுகிறது, எபிரேய, கிரேக்க, லத்தீன் என்னும் மூல பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அப்போ 3 விதமான பாஷைகளிலிருந்து தமிழ் வேதாகமும் மொழிபெயர்க்கப்பட்டது. எபிரேய, கிரேக்க, லத்தீன். ஆண்டவராகிய இயேசு அவர் 3 பாஷைகளிலே பேசியிருக்கிறார் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு அராமிக் என்று சொல்லப்பட்ட அசிரியன் லாங்குவேஜ், அராமிக் என்ற அந்த லாங்குவேஜில் தான் ஆண்டவர் பேசியிருக்கிறார், மொழியிலே அவர் பேசியிருக்கிறார். 2வது கிரேக்க மொழியிலும் ஆண்டவர் பேசியிருக்கிறார்.
கிரேக்க மொழி, எபிரேய மொழி. ஆக இந்த மொழிகளில் எபிரேய மொழி, கிரேக்க மொழியிலும் ஆண்டவர் பேசியிருக்கிறார். அராமிக் என்ற மொழியிலும் ஆண்டவர், 3 மொழிகளிலும் ஆண்டவர் பேசியிருக்கிறார். இந்த மொழிபெயர்ப்பு ஆங்கில வேதாகமத்திலே பலவிதமாக இருந்தாலும் தமிழ் வேதாகமம் அருமையாக சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனமும் 15ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது அங்கு இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. இங்கு நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. நிர்மூலம் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு பதம் என்பதென்றால் நாம் அழிந்து போகாமல் இருப்பது, நாம் ஒழிந்து போகாமல் இருப்பது, நாம் மரிக்காமல் ஜீவனோடு இருப்பது. அதுதான் நிர்மூலம் என்று சொல்லப்படுகிற வார்த்தையுடைய அர்த்தம். நிர்மூலம் என்றால் we have not destroyed, we have not consumed, we are not perished. பாருங்க, அப்படிப்பட்டதான வார்த்தை தான் இந்த நிர்மூலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் ஒவ்வொருவரும் அழிந்து போகாமல் இருப்பது தேவனுடைய கிருபையே. அவருடைய இரக்கங்கள் இருந்ததினாலே தான் நாம் ஒவ்வொருவரும் இந்நாள் வரைக்கும் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கணும், இல்லையா? இங்கே மீண்டுமாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு ஒரு தெளிவான காரியத்தை எழுதுகிறார். வாசிப்போம். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினால் வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது கிருபை வரத்தின் பலன் என்று சொல்லி எழுதுகிறார். ஆக ஒரே மனுஷனுடைய மீறுதலினாலே பாவம் உலகத்திலே பிரவேசித்தது. நன்றாக கவனிக்க வேண்டும். ஆதாம் செய்தது பாவமா, ஆதாம் செய்தது மீறுதலா? இங்கே பவுல் தெளிவாக எழுதுறார், ஆதாமுடைய மீறுதலுக்கு ஒப்பாய் மரணமானது. ஆதாம் முதல் மோசேயின் வரைக்கும் மரணம் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அப்போ ஏன் மோசே வரைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு என்றால், மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு இந்த நியாயப்பிரமாணத்தின்படி யார் யார் இந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளின்படி நடந்தார்களோ அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, அவர்களுக்கு மரணம் இல்லாமல் இருந்தது. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆதாமுடைய மீறுதல் என்று சொல்லப்பட்டிருக்கு, ஆதாமின் மீறுதல். ஆக அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு 19ஆம் வசனத்திலே இன்னும் தெளிவாய் சொல்லுகிறது. 5:19 ரோமர். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, டிஸ்ஒபீடியன்ஸ், ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே உலகத்திலே என்ன உண்டாயிற்று? மரணம், டெஸ்ட்ரக்ஷன், அழிவு. அதனால தான் ஆண்டவர் ஆதாமை படைத்தார், ஏவாளையும் படைத்தார், ஜீவ விருட்சத்தின் கனியை படைத்தார், நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தையும் படைத்து ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தார். நீ எல்லாவற்றையும் புசிக்கலாம், எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளில் என்ன ஆயிடுவ? ஆதியாகமம் 2:17 வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்கிறது? ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அங்கேதான் ஆண்டவர் அழிவை வைத்திருக்கார். டெஸ்ட்ரக்ஷன், பெரிஷ். we are not perish என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அவருடைய கிருபை நாளே நாம் அழிந்து போகவில்லை, ஆனால் அங்கே ஆண்டவர் அங்கு அழிவை வைத்தார். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது உபாகமம் 30:15 வாசிப்போம்.
இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். ஆண்டவர் சொன்னார், ரெண்டு காரியத்தை உனக்கு முன்னாடி வச்சிருப்பேன். என்னென்ன வச்சிருக்கிறாரு? ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் உனக்கு முன்பாக வைத்தேன். 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஜீவனையும் வைத்துட்டேன், மரணத்தையும் வைத்து விட்டேன், ஆசீர்வாதத்தையும் வைத்து விட்டேன், சாபத்தையும் வைத்து விட்டேன். ஆனால் நீ ஜீவனை தெரிந்து கொள். ஆனால் இவர்களோ மரணத்தை தெரிந்து கொண்டார். ஆதாம் எதை தெரிந்து கொண்டார்? ஆதாமும் ஏவாளும் மரணத்தை தெரிந்து கொண்டார். அதனால தான் அங்கு அழிவு என்ற ஒரு வார்த்தை உண்டாயிருக்கு. அழிவு, பெரிஷ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கு. அழிவு என்பது என்ன? அதனால தான் ஆண்டவர் ஆதாமுக்கு சொன்னார், நீ மண்ணா இருக்கிறாய், எங்க திரும்புவாய்? மண்ணுக்கு திரும்புவாய். அப்ப கீழ்ப்படியாமை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த டிஸ்ஒபீடியன்ஸ்ல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. அதனால தான் இன்றைக்கு பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிவதில்லை, இல்லையா? அதே போல பிள்ளைங்க ஸ்கூல் டீச்சருக்கு கீழ்ப்படிவதில்லை, போதகர்களுக்கு கீழ்ப்படிவதில்லை. they are not obeying. டிஸ்ஒபீடியன்ஸ், அதுக்கு தான் என்ன பேரு? டிஸ்ஒபீடியன்ஸ். கீழ்ப்படியாமையினாலே பாவம் பிரவேசித்தது. ஆதாம் பாவம் செய்யல, ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே பாவம் உள்ளே பிரவேசித்தது. நல்லா நாம் புரிந்து கொள்வேன். எல்லாம் ஆதாம் பாவம் செய்துட்டார். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஒரே மனுஷனுடைய மீறுதல்னால வயலேஷன். ரெட் விழுந்த பிறகு நம்ம போனோம்னா இட் இஸ் வயலேஷன். யூ ஆர் டிஸ்ஒபேயிங் த ரூல்ஸ், த டிராஃபிக் லா, இல்லையா? ரெட் வந்ததும் போகிறோம். யூ டர்ன் பண்ண கூடாத இடத்துல யூ டர்ன் பண்ணிட்டா யூ ஆர் டிஸ்ஒபேயிங் த லா, இல்லையா? ஆஸ்திரேலியன் லாவை என்ன பண்ணுறீங்க? யூ ஆர் வயலேட்டிங். அதுக்கு இன்னொரு பேர் நீர் அதை மீறுகிறாய். அது சொல்லப்பட்ட அந்த கட்டளைகளை. அதனால தான் ஆதாம் மீறினான். என்ன மீறினான்? he disobeyed. இந்த டிஸ்ஒபேயிங்ல தான் வேதத்திலே நாம் பார்க்கும்போது மரணம் உண்டாயிற்று, இல்லையா? ஆண்டவர் அழிவை தந்தார். யாத்ராவும். இரண்டாவதாக மோசேயை குறித்து நாம் பார்க்கும்போது மோசேயை ஆண்டவர் ஊழியத்துக்காக அழைக்கிறார். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 4:12. ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். பாத்தீங்களா? மோசே ஆண்டவருக்கே ஒரு கைட்லைன் கொடுக்குறார். ஆண்டவரே, நீ வேற யாராவது அனுப்புங்க, வேற யாராவது சித்தமா இருந்தால் அவர்களே அனுப்புங்கன்றார். ஆண்டவர் சொன்னார், நீ போ, பயப்படாம போ, நான் உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன், நீ சும்மா போ, நான் பேசுவேன்னார். அதுக்கே ஒரு ஆள் முடியல. அப்போ என்ன சொல்லிட்டா மோசே? ஆண்டவரே, உமக்கு சித்தமான வேற யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரே, நான் போகலன்னு சொல்லிட்டேன். வாசிப்போம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரம் 24ஆம் வசனம். வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்ப்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். பாத்தீங்களா? ஆண்டவர் இரக்கமுள்ளவர், மன உருக்கமுள்ள, நீடிய பொறுமையுள்ள தேவன், சாந்த குணம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆண்டவர் மோசேவே என்ன பண்ணிட்டாரு? அவனையே கொல்ல பார்க்கிறார். காரணம் என்ன? டிஸ்ஒபீடியன்ஸ். நீ போன்னு சொன்னா போனோம். ஆண்டவரே வேற யாரும் அனுப்புனா ஆண்டவர் தெரியாதா? ஆண்டவரை பார்த்து இவரை சொல்ற, நீ வேற யாராவது அனுப்புங்க ஆண்டவரே, உமக்கு சித்தமானவங்களை யாரு அனுப்புங்க ஆண்டவர். அதே போல நியாய பிரமாண கட்டளைகளை மீறும்போதுதான் ஆண்டவர் அழிவை கொண்டு வந்தார் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும். முதலாவதாக நன்றாக கவனிக்க வேண்டும். என்னாகமம் 15ஆம் அதிகாரத்திலே 32ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கு ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். அந்த மனிதன் என்ன பண்ணா? he disobeyed, he violated. ஒரு காரியத்தை அவன் என்ன பண்ணிட்டான்? மீறினான். என்ன காரியத்தை மீறினான்? வாசிப்போம். என்னாகும் 15:32. இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே, ஆரோன் என்பவர்களிடத்திற்கும்
சபையார் அனைவரிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். ஆண்டவர் அங்கே சொல்லிட்டாரு, he has to be killed. அவன் என்ன செய்யப்படுவானா, அவன் கொல்லப்பட வேண்டும். அவன் என்ன செய்தான்? விறகு பொறுக்கினான். ஓய்வு நாளில் விறகு பொறுக்கினான். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஓய்வு நாள் சாபத் ஆன் சாட்டர்டே. ஆனால் ரோமன் கத்தோலிக்கர் மார்க்கம் பிஷப்ஸ் they changed the Sabbath which was in Saturday, they changed it to Sunday. ஞாயிற்றுக்கிழமையை மாற்றி ஓய்வு நாள் பண்ணிட்டாங்க. இந்த ஓய்வு நாளில் இப்போ அநேக கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? சாட்டர்டேவே எங்கே கிளம்பிடுவாங்க? ஃப்ரைடேவை கேம்பிங். அப்போ யார் யார் கேம்பிங் போகிறாங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் என்ன சொல்லுகிறது? நீ பூசைக்கு வரலன்னா அது சாவான பாவம். இட் இஸ் எ கிரேவ் சின். இங்கே ஓய்வு நாளிலே ஒரு மனுஷன் விறகு பொறுக்கிறதுனாலே அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அந்த கிருபை எப்படி வந்ததுன்னு தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், மோசேயே கொல்ல பார்த்தார். ஆதாம் மீறுதல், வயலேஷன். அவனே என்ன பண்ணிட்டான்? மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்பாய். ஏதேன் தோட்டத்திலிருந்து அவனை துரத்தி விட்டார். துரத்தினார்னா he drew him away, விரட்டிட்டார், கெட் அவுட்னு சொல்லிட்டார். மோசே தேவனா, அவன் சாந்த குணமுள்ள மனுஷன்தான். மோசையை போல சாந்த குணம் உள்ளவன் பூமியில் ஒருவனும் இல்லைன்னு சொல்லப்பட்டு, அப்பேற்பட்ட மனுஷனை நீ போப்பானவன் அவர் என்ன சொல்லிட்டா? மோசே வேற யாரையாவது அனுப்புங்கன்னு உடனே கோவம் கொல்ல பார்த்துட்டார். இங்கே ஓய்வு நாளில் விறகு பொறி கொண்டு இருந்தான் ஒரு மனிதன். அவனை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுறான். இன்னொரு மனிதன் என்ன செய்யறான் பாருங்க. இது ஒவ்வொன்றும் பிரமாணங்களை மீறுகிறான். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க கடவாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயான்னு சொல்லிட்டார். ஆனால் அந்த ஓய்வு நாளை விறகு பொறுக்கினான். ஆண்டவர் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டார். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோசுவாவின் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு மனிதன் அவன் என்ன செய்கிறான்? வாசிங்க. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். Covetousness. He lusted. இச்சித்து ஆசைப்பட்டு அதன் மேல் மோகம் கொண்டு அந்த பாபிலோன சால்வையும் பொன்னையும் எடுத்துட்டான். நன்றாக கவனம். அதற்கு முன்பாக அவங்க கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? நீங்கள் சாபத்தீட்டான எதை ஒன்றிலும் என்ன செய்யாதீங்க, எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் he lusted. இது பிரமாணம். பிறனுடைய யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. அந்த பிரமாணத்தை மீறிட்டான். disobeying the law. உடனே அவனுக்கு உண்டான தண்டனை என்ன? ஆகோரின் பள்ளத்தாக்கு, கல்லெறிந்து கொண்டார்கள். நன்றாக நாம் புரிந்து கொள்ள. இப்படியாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் என்ன இருந்தது? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கிருபை என்று சொல்லப்பட்டது. கிருபை இருந்ததுதான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வந்த பொழுது கிருபையின் மேல் கிருபை வந்துடுச்சு. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். அவர்கள் எல்லாம் கிருபை குறித்து பேசினார்கள் இல்லையா? அப்போ யோனா சொல்லுகிறார், வீணான மாயை பின்பற்றுவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் இல்லையா? நான் இது சொல்லுகிறார். சங்கீதத்திலே 2ஆம் அதிகாரத்திலே தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை ரட்சிப்பு, தேவனுடைய கிருபையே ரட்சிப்பு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ கிருபை கிருபை கிருபை. பழைய ஏற்பாட்டிலே கிருபையை குறித்து அறிந்திருந்தார்கள். ஆனால் என்றைக்கு ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே வந்தாரோ அன்றைக்கு கிருபையின் மேல் கிருபை வந்துச்சு. நன்றாய் நாம் புரிந்து கொள்ள.
பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாளிலே விறகு பொறுக்கின ஒரு மனிதனை கல்லெறிந்து கொண்டார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே வந்தபொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வாசிப்போம். 1ஆம் வசனத்திலிருந்து. மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையை உடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி. ஆண்டவராக இயேசு வருகிறார். He entered into synagogue. ஒரு யூதருடைய தேவாலயத்தில் பிரவேசிக்கிறார். அந்த நாள் ஓய்வு நாள். ஆண்டவராக இயேசு எப்பவுமே ஓய்வு நாளில் வந்து ஒரு ஜபாலயத்துக்கு வந்துடுவார். இந்த ஜபாலயத்தில் வந்து உள்ளே பிரவேசித்த உடனே ஆண்டவர் சுற்றி முற்றி பார்க்குறார். அங்கே ஒரு சூம்பின கையுடைய மனுஷன் தான். உடனே ஆண்டவர் என்ன செய்தார்? எழுந்து நின்றினார். எழுந்து நின்ன உடனே யூதர்கள் மற்றவர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க, இவர் என்ன செய்ய போறாருன்னு. அப்போ ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி வாசிப்போம்? அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ, ஜீவனை காப்பதோ அல்லது ஜீவனை அழிப்பதோ. பழைய ஏற்பாட்டிலே ஜீவன் அழிக்கப்பட்டது. ஓய்வு நாளிலே அவன் விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தவன் அவன் கொல்லப்பட்டான். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் கேட்கிறார், ஜீவனை காக்கிறதா ஜீவனை அழிக்கிறதா என்று சொல்லி கையை நீட்டினார். மறுகையை போல ஆயிடுச்சு. அடுத்ததாக மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே ஆண்டவராக இயேசு ஓய்வு நாளிலே பயிர் வழியாய் நடந்து போறார். வாசிங்க. அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியா இருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியா இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டிலே பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள், நல்லா கவனிங்க, அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாள் ஆக்கினாலும் குற்றம் இல்லாமல் இருக்கிறார். நன்றா கவனி. இப்ப எப்பேற்பட்ட கிருபை வந்துருச்சு. கிரேஸ் அப்பான் கிரேஸ். ஆண்டவராக இயேசு வந்ததினாலே கிருபையின் மேல் கிருபை. ஆண்டவர் சொன்னார், he is defending. யூதர்கள் கேட்குறாங்க, இவங்க ஓய்வு நாளில் செய்யத்தகாததை செய்கிறார்களே, இவங்க என்ன செய்ய வேண்டும்? பழைய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது? கல்லெறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறார்? தேவாலயத்தில் ஆசாரியர்கள் மாத்திரம் சாப்பிடுறதான ஒரு தேவ சமூகத்து அப்பத்தை தாவீதும் சாப்பிட்டு அவங்க கூட இருந்த சோல்ஜர்ஸ்க்கும் கொடுத்துட்டார். அப்படி இருந்தும் அவர்கள் ஆக்கினைக்கு தீர்க்கப்படாமல் இருந்தார்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு தருவேன். கிரேஸ், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. அந்த கிருபை தான் ஆண்டவர் இப்போ நம்ம மேல வச்சிட்டார். எங்கே பாவம் பெருகினதோ அந்த இடத்திலே கிருபையும் பெருகிச்சு. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கிரேஸ் அப்பான், கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஏனென்றால் அவருடைய பரிபூரணத்தினாலே, by his fullness we all have received grace upon grace. அவருடைய பரிபூரணம், அவருடைய ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே மரணம் ஆட்கொண்டது, பாவம் மனிதர்கள் மேல் பெருகினது. அதே போல ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே நாம் எல்லோரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கிறோம். தட் இஸ் கிரேஸ். அதுதான் கிருபை. இந்த கிருபை வேதம் சொல்லுகிறது காலைதோறும் புதிதாக கிருபை. அதனால்தான் கிரேஸ் அப்பான் கிரேஸ், எவ்ரிடே யூ வில் ரிசீவ் கிரேஸ். அதுதான் பழைய ஏற்பாட்டிலே கிருபை இருந்தது தான். கிருபை இல்லைன்னு சொல்ல முடியாது, கிருபை இருந்தது. கிருபையினால் தான் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தினார். ஆனால் கிருபையின் மேல் கிருபை எப்போ வருது? ஆண்டவராக இயேசு வந்ததினாலே தான் கிருபையின் மேல் கிருபை. அதுதான் வேதம் சொல்லுகிறது,
நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறது. அப்போ நல்லா கவனிங்க, டெய்லி ஒருத்தர் உங்களுக்கு $100 கொடுக்குறார். ஒரு நாள் கொடுக்குறார், வாங்குறீங்க. 2ஆம் நாள் கொடுக்குறார், 3ஆம் நாள் கொடுக்குறார், டெய்லி கொடுக்குறார். தென் யூ வில் ஹாவ் abundance of money, cash. உங்களுக்கு எப்படி வந்துடுது? டெய்லி $100, டெய்லி $200 கொடுக்குறார். அப்போ என்ன ஆகிடுது? ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருது? $6,000. வருஷத்துக்கு $72,000. 10 வருஷத்துக்கு $7,20,000. ஸோ யூ ஆர் கெட்டிங் abundance. அதுதான் நமக்கு கிருபையின் மேல் கிருபை, காலைதோறும் புதிதாக இருக்கு. அப்போ காலையில் எழுந்திரிச்சு ஆண்டவரை என்ன கேட்கணும்? காலையில் எழுந்திரிச்சு வாட் வி ஹவ் டு ஆஸ்க், என்ன கேட்கணும்? நல்ல நித்திரையை தாங்க ஆண்டவரே, நல்ல சாப்பாடு தாங்க, இன்னைக்கு நல்ல பிரியாணி வேணும், வயிறு புழுக்க சாப்பிட்ணும் இல்லையா, நல்ல ட்ரெஸ்ஸு தாங்க, நல்ல ஊரை சுற்றி பார்க்கணும், ஊரை தான் திரியணும். நம்ம என்ன கேட்குறோம்? இதுதான் கேட்குறோம். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு எங்கேயாவது சுற்றலாமா, எங்கேயாவது ஊரை போய் சுற்றிட்டு வரலாமா, தெரியலாமா? ஆனால் காலைதோறும் கிருபை. யூ ஆஸ்க் ஃபார் கிரேஸ் ஆஃப் காட். ஏனென்றால் இல்லாவிட்டால், கிருபை இல்லாதனால்தான் மனிதன் அழிந்து போகிறான். நாம் நிர்மூலமாக ஆகாமல் இருப்பது இல்லையா, நாம் நிர்மூலம் ஆகாமல், நாம் அழிந்து போகாமல் இருப்பது, நாம் மடிந்து போகாமல் இருப்பது, நாம் ஒழிந்து போகாமல் இருப்பது, நாம் சாவாமல் பிழைத்திருப்பது ஆண்டவருடைய கிருபை இல்லையா. எதனால ஆண்டவர் கோபப்பட்டார்? கிருபையை இழந்து போனார்கள் இல்லையா. வீண் மாயை பின்பற்றினர்கள். வாசிப்போம் யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். வீண் மாயை 9ஆம் வசனம் வாசிங்க. 3:9. யோனா இல்லை 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமா? பொய்யான மாயை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அவாய்டிங் தி கிரேஸ். போக்கடிக்கிறார்கள் என்ன? யூ ஆர் நெக்லெக்டிங் த கிரேஸ், யூ ஆர் அவாய்டிங், யூ ஆர் ரிஜெக்டிங் த கிரேஸ். தேவனுடைய கிருபையை. ஏனென்றால் பொய்யான மாயை பின்பற்றினார். சிலருக்கு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட வேற ஒரு காரியம் முக்கியமாக இருக்கும். அப்போ எதை பின்பற்றினார்கள்? பொய்யான மாயையான காரியங்கள். ஏனென்றால் இது மெய்யான சத்தியம். சத்தியத்துக்கு செவியை விளக்கி மாயை பின்பற்றும் பொழுது கிருபையை போக்கடிக்கிறார் இல்லையா. அப்போ வேனிட்டி, பீப்புள் லைக் த வேனிட்டி. வேனிட்டினா மாயை. இன்னைக்கு உலகமே மாயை தான் பின்பற்றி கொள்கிறார். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 33:3 என்ன சொல்கிறது? சீக்கிரமாக. ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். பாருங்க, யாரை நிர்மூலம் பண்றாரு? யாருக்கு அழிவு வருது என்றால் ஸ்டிஃப் நெக். நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லையா. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். ஸ்டிஃப் நெக்னா யாரு? ஸ்டிஃப் நெக், கழுத்தை குடியாது. அவங்க ஒரே ஒரு அனிமல் மேலேயே பார்க்காது, அதுக்கு ஸ்டிஃப் நெக். அது என்ன அனிமல் சொல்லுங்க பார்ப்போம். யாரும் சொல்லிட்டாங்க கரெக்டா? எது? ஜிராஃபியா? அதுக்கு எவ்வளோ பெரிய கழுத்து இருக்குது. ஜிராஃபி எப்படின்னு சொத்து தலை சொத்து. பண்டி பிக்கு தான் மேலேயே பார்க்காது. செத்த பிறகு தான் பண்ணி மேலே பார்க்கும். ஏன்னா இப்படி தலைகளை கட்டி ஒரு கும்பை விட்டு தூக்கிட்டு போவாங்க. அப்போ தான் மேலே பார்த்து ஐயோ கடவுளேன்னு மேலே பார்த்து கூப்பிடுவோம். அதுதான் ஸ்டிஃப் நெக். ஸ்டிஃப் நெக் என்றால் பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், வணங்கா கழுத்துள்ள ஜனமே, உங்களை நான் நிர்மூலமாக்குவேன். த டெஸ்ட்ரக்ஷன், அழிவு யாருக்கு? ஸ்டிஃப் நெக்ட், ஸ்டோன் ஹார்ட்டட், ஸ்டபர்ன். சிலர்லாம் ரொம்ப ஸ்டபர்னாக இருப்பாங்க. அவங்க என்ன செய்யணும் அதான் செய்வான்.
நீ யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எவ்வளோ செய்தி கேட்பாங்க, பைபிள் வசனம் கேட்பாங்க. இங்கேருந்து அந்த கடைசி படி இறங்கினோன்னு கழுத்து மறுபடியும் ஸ்டிஃப் ஆயிரும். நிஜமா தான். சர்ச்சில் இருக்க வரைக்கும் கழுத்து இப்படிலாம் ஆடும். ஆனால் சர்ச்சை விட்டு இறங்கி வெளியே போயிட்டாங்கன்னா மறுபடியும் கழுத்து ஸ்டிஃப் ஆகிடும். தட் இஸ் கால்டு ஸ்டிஃப் நெக். அவங்கள தான் ஆண்டவர் அழிக்கிறாங்க. யார் அழிக்கிறாங்க? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். டியூட்டோனமி 8:19. 8:19. உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். அடுத்த வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதினாலும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். பாத்தீங்களா என்ன சொல்றாரு? You are not hearing the word of God. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய, டிஸ்ஒபேயிங். அங்கே அதனால தான் டிஸ்ஒபீடியன்ஸ் தான் இட் brought forth the destruction. கீழ்ப்படியாமை, ஆதாமின் கீழ்ப்படியாமையிலே மரணம் உண்டாயிற்று. மோசே கீழ்ப்படியில் கர்த்தர் கொல்லப்பட்டார். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்படிதான் மீறுதலினால்தான் பாவம் உண்டாகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், அதுதான் அழிவு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நிர்மூலம், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அப்போ இந்த டிஸ்ஒபீடியன்ஸ், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம், நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியல. அடுத்ததாக உபாகமம் 8:19 வாசித்தீங்களா? உபாகமம் 11ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. உபாகமம் 11, 16, 17. 11, 16 and 17. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமற் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமல், your heart should not be deceived. இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டி பார்த்தீங்களா, டிசீவிங் த பிலீவர்ஸ், ஏமாற்றி அவங்களை எப்படியாவது வேறு வழியில் கொண்டு வந்து எப்படியாவது சபைக்கு வரணும், எப்படியாவது நம்ம சபையில் வந்து சேர்ந்துடணும். ஆனால் சத்தியம் இல்லை. பட் தே வாண்ட் த பீப்புள் த கேதரிங். அதனால தான் இருதயத்தை வஞ்சிக்கிறவர்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்களில் என்ன செய்வாங்க? கள்ள கிறிஸ்துகளும் கள்ள போதகர்களும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அற்புதங்களை செய்வார். அப்போ your heart shall not be deceived. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உன் இருதயம் வஞ்சிக்கப்பட்டு நீ என்ன செய்ய போற? வாசிப்போம் தொடர்ந்து. உன் இருதயம் வஞ்சிக்கப்பட்டு நீ வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து வழி விலகி. அதனால்தான் நல்லா கவனிங்க, வழி விலகி 2 வழிகளை வச்சுட்டார். கேட்டுக்கு போகிற வழி எப்படி இருக்கு? விசாலமா இருக்கிறது. ஜீவனுக்கு போகிற வழியோ இன்னொன்று, நீங்க வலதுபுறமாய் சாயும் போதோ இடதுபுறமாய் சாயும் போது வழி இதுவே இல்லையா? ஜீவ வழி, மரண வழி. பல வழிகள் வேதத்தில் இருக்கு. நீ எந்த வழியில் போயிட்டு இருக்க? அப்போ அந்த வழியை நீ யோசித்துப்பா. அதனால தான் எல்லாமே 2 வச்சுட்டார். ஜீவனையும் வச்சுட்டார், மரணையும் வச்சுட்டார் இல்லையா? 2 விருட்சத்தையும் உண்டாக்கினார், எல்லாவற்றையும் வச்சுட்டார். மரணத்தையும் அவர் தான் படைத்தார். அழிவும் அதனால தான் உண்டாயிட்டு. மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்பாய். ஒரே வார்த்தை போச்சு, எல்லா மனுஷனும் மண்ணாயிடுவோம். மனுஷன் புல்லை போல பூவை போல ஒளிந்து போகிறான். அடுத்ததாக சங்கீதம் 49ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 49:20. கனம் பொருந்தியவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். யாருக்கு அழிவு? அறிவில்லாத மனுஷன். அறிவில்லாத மனுஷன்னா யார்? ஆண்டவர் 2 kinds of Christians இருக்காங்க வேதத்திலே. 2 கூட்டமான கிறிஸ்தவ மார்க்கத்தில் 2 கூட்டமான ஜனம். அதை தான் ஆண்டவர் சொன்னார், பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கனிகளுக்கு ஒப்பாயிருக்கு. அவை 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தியில்லா. அப்போ கிறிஸ்டியன்ஸ், though there are so many denominations,
There are only two denominations before the Lord. ஆண்டவருக்கு முன்னாடி ரெண்டு கூட்டம் தான் இருக்கு. ஒன்று புத்தி உள்ள கிறிஸ்தவன், இன்னொன்று புத்தி இல்லாத கிறிஸ்தவன். புத்தி உள்ள கிறிஸ்தவர்கள்லாம் என்ன? ஆண்டவருக்கு பயப்படுதே ஞானம். வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்கிறது, மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார். ஞானம் புத்தி ரெண்டுமே வேணும். எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கோ. ஆண்டவர் தான் சொல்றார். ஆண்டவருக்கு பயப்படுவது ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. நீதிமொழிகள் 4:7 வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 4:7 சொல்கிறது, ஞானத்தை சம்பாதி, புத்தியும் சம்பாதி. வாசிங்க. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அதனால தான் ஆண்டு சொன்னார், புத்தியை சம்பாதித்துக்கொள். புத்தி இல்லாத மனுஷன் காட்டுக்கழுதிக்கு ஒப்பா இருக்கிறான். அறிவில்லாத மனுஷன். அப்ப அறிவுனா என்ன? தேவனை அறிகிற அறிவு. அதனால தான் நித்திய ஜீவன் எங்க வச்சிருக்காரு தெரியுமா? யோவான் 17:3 சொல்கிறது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவை அறிவது, இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். நோயிங் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் எட்டர்னிட்டி. ஆண்டவராகிய இயேசு யார் என்று அறிந்து கொண்ட அந்த அறிவு தான் வேணும். அதனால்தான் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ அதை புதையலை போல் தேடுவாய் ஆகில் கர்த்தரை அறிகிற அறிவை கண்டடைவாய். அப்போ வேதத்தில் தான் அறிவு இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் ஜனங்க வேதத்தை நேசிக்கிறது இல்லை, வேதத்தை வாசிப்பதில்லை. இதில் தான் அறிவு இருக்கு. அதனால தான் பாருங்க, ஏனென்றால் இந்த டிஸ்ட்ரக்ஷன் எங்கெல்லாம் வச்சிருக்கிறார் பாருங்க, அழிவு இல்லையா? அப்போஸ்தலர் 16:33 வாசிங்க. அப்போஸ்தலர் 13:41 வாசிங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும். அசட்டைக்காரரே பிரமித்து அழிந்து. அசட்டைக்காரர்னா என்ன தெரியுங்களா? லெதார்ஜிக், அசட்டை பண்ணுவாங்க. இன்னைக்கு வரீங்களா சர்ச்சு? பரவாயில்ல ஐயா, இன்னைக்கு வேற ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், இன்னைக்கு சர்ச்சு பரவாயில்ல. அசட்டை. யாரை அசட்டை பண்ணுகிறார்கள்? யார் அசட்டை பண்றாங்க? நாட் த சர்ச், த சாபத். தி சண்டே, olden days Saturday was Sabbath, but this is actually not Sabbath day, it is the resurrection day. உயிர்த்தெழுந்த தேவனுடைய நாளை அசட்டை பண்ணும். அதனால தான் சொல்றார், அசட்டைக்காரர்கள் அழிந்து போறாங்க. இப்போ எதை அசட்டை பண்ணுகிறாங்க? இல்லை, யூ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு வாட்? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? யோசித்து பாருங்க இல்லையா? இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து சொல்கிறாங்க, அவங்க கேம்பிங் போகலாம், ஒரு பார்ட்டி இருக்குது இல்லையா, நாங்கள் போகிறோம். யார் யார் வரீங்கன்னா எல்லோரும், ஓ பார்ட்டி, வில் கோ, ஜாலியாக போகிறோம், சுற்றலாம், காரில் வேன் இருக்குது, அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லாம் போகிறோம். எதை அசட்டை பண்ணுறாங்க? தேவனை அசட்டை பண்ணக்கூடாது. அதனால தான் இங்கே சொல்லப்படும், அசட்டைக்காரரே அழிந்து போங்க. ஏனென்றால் கடைசியாய் ஆண்டவர் எல்லாவற்றையும் அழிவு தான் வச்சுட்டார். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது. கோவிட் வந்தது, எத்தனையோ பேர் செத்துட்டான் இல்லையா? நம்ம உயிரோடு வச்சுட்டார். எத்தனையோ நீதிமான்கள், வெரி ரைச்சியஸ் பீப்புள் ஆல்சோ ஹேவ் பெரிஷ்ட், அழிந்து போனார். சோ கால்டு ரைச்சியஸ், அவங்க உண்மையான ரைச்சியஸோ இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே கருப்பு வச்சுட்டார் இல்லையா? த கிரேஸ் வாஸ் அபண்டன்ஸ், கிரேஸ் அப்பான் கிரேஸ். அதனால தான் நம்ம எல்லாமே we all escaped from the wrath. நாம் எல்லாம் தப்பிச்சுக்கிட்டோம். அதே போல் ஆண்டவருடைய வருகை வேதம் சொல்லுகிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9, 10 வசனங்களை வாசித்தே நாம் முடிக்கலாம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும். தேவ பக்தி இல்லாத மனுஷங்களுக்கு அழிவு. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஆனால் யார் யாருக்கு அழிவு? தேவ பக்தி இல்லாதவர்களுக்கு அழிந்து போகும் நாள் வரை அது காக்கப்பட்டிருக்கு. அப்போ நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு ஒரு கிருபை, அந்த கிருபையை நாம் போக்கடிக்க கூடாது.
இல்லையா? அதனால்தான் அந்த பொய்யான மாயையை பின்பற்றக்கூடாது, இல்லையா? யூ ஃபாலோ த வேஸ் ஆஃப் த லார்ட். அங்குதான் சொல்லப்பட்டு வழி விலகி போறவர்கள் நிர்மூலமாக்கப்பட்டார்கள், இருதயம் வஞ்சிக்கப்பட்டவர்கள் நிர்மூலமாக்கப்பட்டார்கள், இல்லையா? ஓய்வு நாளை ஆசரிக்கப்படாதவன் கொல்லப்பட்டான். ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி மீறினான், மோசையே கொல்ல பார்த்துட்டார், இல்லையா? சோதோம் குமாரா ஜனங்கள் அவர் அழிக்க போனார், ஆண்டவர் அழிக்க போறார். அப்போ கேட்டார், அவருடைய அக்கிரமம் மிகுதியாக இருக்கிறது, நான் இறங்கி போய் அதை பார்ப்பேன். அப்போதான் ஆபிரகாம் இஸ் ப்ளீடிங், கேட்குறாரு, ஆண்டவரே ஒரு 50 நீதிமான் என்று அழைப்பீங்களா? ஆண்டவருக்கு கோபம் உண்டாகாது இருப்பதாக கெஞ்சுறாரு. லார்ட் கோபப்படாதீங்க, ஒரு 40 பேர் இருந்தா, ஒரு 30 பேர் இருந்தால் அழைப்பீங்களா? கடைசியில் 10 வந்து நிறுத்திட்டார். 10க்கு கம்மியாக இருந்தால் எல்லாத்தையும் அழிச்சிடுங்க. அப்போ நல்லா கவனிக்கணும், த ரைச்சியஸ். அதனால தான் பாவமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. ஆனால் நியாயப்பிரமாணம் எப்போ வந்ததோ, வேதம் சொல்கிறது நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்போ நியாயப்பிரமாணத்தை மீறும் பொழுதுதான் தேவனுடைய கோபம் வந்தது. ஆண்டவருடைய எல்லாரும் பாவம், எல்லாம் நிறைய ப்ரீச்சர்ஸ் தே ப்ரீச் அபவுட் காட் இஸ் குட் ஆல் த டைம்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி. ஆனால் நாகும் புஸ்தகத்தில் 1 அதிகாரம் 2 வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். நாகும் 1 அதிகாரம், நாகும் என்ற தீர்க்க தரிசன புஸ்தகம், ஓல்ட் டெஸ்டமெண்ட் 1 அதிகாரம் 2 வசனம் என்ன சொல்கிறது வாசிப்போம். வாசித்து நாம் முடிக்கலாம். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும், கர்த்தர் எப்படிப்பட்டவர்? எரிச்சல் உள்ளவரும். உங்க தேவன் எரிச்சல் உள்ளவர். நம்ம யாராவது எரிச்சல் பட்டா என்ன சொல்றோம்? என்னையா இப்படி எரிஞ்சு விழுகிறாரு? வேதம் நாகும் என்ற தீர்க்கதரிசியை அறிஞ்சு கொண்டான், கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன். நீதியை சரி கட்டுகிற தேவன். கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர். அவர் எப்படிப்பட்டவர்? உக்கிர கோபம் உள்ளவர், ரொம்ப கோபக்கார ஆள். அவர் எப்படிப்பட்டவர்? உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைக்கிறவர். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். பார்த்தீங்களா? எல்லாம் 2 சைடு சொல்றார். ஒரு சைடில் இப்படி உள்ளவர், இன்னொரு சைடு சாந்தம் உள்ளவர். ஆக புரிந்து கொள்ள வேண்டும். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபையின் மேல் கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே வந்ததினாலே கிருபை வந்தது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று என்று வேதம் சொல்கிறது. அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் அனைவரும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொண்டோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும், பலப்படுத்தி பாதுகாத்து அருளும். நாங்கள் யாவரும் நிர்மூலமாகாமல் இருப்பது, நாங்கள் அழிந்து போகாமல் இருப்பது, நாங்கள் ஒழிந்து போகாமல் இருப்பது, நாங்கள் மரித்து போகாமல் இருப்பது உம்முடைய கிருபையே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆசீர்வதியும், பலப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்தும். மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.